தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் கிரக நிலைகள். ரிஷபராசினருக்கு 2 செவ்வாய், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். சில சமயங்களில் பேச்சில் உஷ்ணம் தென்படும். குடும்பத்தில் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட சண்டை போடுவீர்கள். நிதானம் வேண்டும். பேச்சில் கணவன் மனைவி உறவில் சிறு உரசல் உண்டாகலாம். 3 குரு. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். தங்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகலாம். தங்களை பற்றி சிலர் கோல் சொல்வர். அனைத்தையும் சமாளிக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது. 4இல் கேது இருப்பதால் பெற்ற தாயாருக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் வரலாம். சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. உயர் கல்விக்கு முயற்சி செய்தோர் தாராளமாக முயற்சி செய்யலாம். சிலர் உயர் கல்விக்காக அயல் நாடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. தரகு கமிஷன் ஏஜென்சி தொழில்கள் நன்றாக லாபகரமாக முடியும். ஷேர் மார்க்கெட்டில் உள்ளோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். சூரியனும் புதனும் இணைவதால் புத ஆதித்ய யோகம். பிறர் மனதில் உள்ளதை தாங்கள் எளிதாக எடை போடக்கூடும் சக்தி தங்களுக்கு உண்டு. கிரகிக்கும் சக்தி உண்டு. 5ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். பிள்ளைகளால் சற்று மன சஞ்சலம் உண்டாகும். பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். அதனால் மனம் சங்கடப்படுவீர்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் துலாம் ராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு சிறிது மன மகிழ்வு உண்டாகும். 10இல் ராகு இருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் துறையில் முன்னேற்றம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சனி வக்கிரம், அதுவும் பரவாயில்லை. ஆக குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே அவ்வப்போது சிறு உரசல் வரலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவுகள் நன்றாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் செய்யாமல் இருக்க திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். பிறருக்கு கடன் தரக்கூடாது, வாங்குதலும் கூடாது. உத்தியோகத்தில் நன்றாக சிறப்பாக செயல்படுவீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். அரசியல் துறை பொறுத்தவரை எம்எல்ஏ எம்பி போன்றோருக்கு நல்ல புகழ் கிடைக்கும். மக்களிடையே செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மருத்துவர்கள் நன்கு புகழ் பெறுவர். கைராசியான டாக்டர் என பெயர் எடுப்பார்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் இதய சம்பந்தமான கோளாறு, முதுகெலும்பு பிரச்சனை, ஒற்றை தலைவலி, கண் உபாதை, சித்த பிரமை, தொண்டையில் பிரச்சனை போன்றவை வரலாம். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.